செய்தியினுடைய தலைப்பு பாராட்டு. பொதுவாக யாருக்கு பாராட்டு வைப்பார்கள் என்றால் சாதனையாளர்களுக்கு பாராட்டு வைப்பார்கள். எதையாகிலும் சாதித்தவர்கள் அவர்களுக்கு பாராட்டுகளை வைப்பார்கள். இல்லைனா வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எதற்காய் படிக்கிறான் என்றால் ஒரு வேலையை தேடுவதற்காக. அந்த வேலை அவனுக்கு கிடைத்து விட்டால் அது நிரந்தரமாய் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் அங்கே வேலை செய்து அவன் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அதை ஒரு சாதனையாக வைத்து அதற்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது, ஆண்டவர் பூமியிலே வாழ்கின்ற சில மனிதர்களை பாராட்டுகின்றார். இப்படிப்பட்டதான காரியத்தை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னவர், யார் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுத்து தங்கள் வாழ்க்கையிலே வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அப்படி வேதத்தில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் பாராட்டவில்லை. ஒரு சிலரை தான் ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். மனிதர்களுக்கு அந்த குணம் இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே போஸ்டர் அடித்து கொண்டு தங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிற குணம் சிலருக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை பாராட்டுவாரே ஆனால் அவன் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்மை அதற்கு நேராக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையும் இப்படி இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரிடத்தில் வேதம் நமக்கு கற்றுத்த. அதற்குத்தான் வேதத்தை படிக்கிறோம். ஏதோ கேட்டுவிட்டு விட்டுவிடுவதற்காக அல்ல. ஆண்டவருடைய குணங்களிலே ஒன்று பாராட்டுகிற குணமும் ஒன்று இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு பல குணங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே, தன்னுடைய கடைசி நாட்களிலே மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த மரணத்தை பற்றி எல்லாரிடத்திலும் சொன்னால் பயந்து விடுவார்கள் என்று சொல்லி பிரதான சீஷனாயிருந்த பேதுருவை அழைத்து, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்னை பிடித்து கொலை செய்து என்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பேதுருவினிடத்தில் சொல்லுவார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவன் ஆண்டவரை திட்டுவான். எப்படி இருக்கு பாருங்க. சாதா மீன் பிடிச்சிக்கிட்டு மீனில் ராத்திரிலாம் வலை வீசி ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்தில் சொன்ன பொழுது இந்த பக்கத்தில் போடுன்னு சொன்னார். திரளான மீன்களை பிடித்து அப்படி அற்புத அதிசயங்களை பார்த்தவன் ஆண்டவரை திட்டுவான். தனியாக கூட்டிகிட்டு போய் திட்டுறான். இப்படிப்பட்ட காரியத்தில் செய்ய உங்களை நம்பி நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் பாட்டுன்னு மறிச்சிருவீங்க, அவங்களாம் என்னை கொண்டுடுவாங்கன்னாக்கா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் செய்யாது. ஆண்டவருக்கு அப்போ தான் கோபம் வந்தது. எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை இவர் கோபத்தோடு கூட திட்டுவார். அவருக்கு கோபம் அந்த அளவிற்கு வந்தது. ஏனென்றால் ஊழியத்தை தடுக்க நினைத்தவர். அவர் வந்த ஊழியமே மரிக்கிறதற்காகத்தான். இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காகத்தான் வந்தார். வேறு எதற்காகவும் வரவில்லை. அவர் இங்கே வந்து ஒரு ஆட்சி செய்ய வேண்டும். பிலாத்து கூட கேட்டான், நீ என்ன ராஜாவா? நீ சொல்கிறபடி ராஜா தான், ஆனால் இந்த பூமிக்கு நான் ராஜா கிடையாது, என்னுடைய ராஜ்யம் வேற அப்படின்னு சொன்னார். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது சிலருடைய வாழ்க்கையிலே நாம் புறக்கணித்து தள்ளுகிறோம். உதாரணத்திற்கு நாங்கள் 5 பேர் சகோதரர்கள் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்க. சில நேரத்தில் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வருவாங்க சொந்தக்காரங்க. 4 பேர் வீட்டுக்கும் கொடுத்துப்பாங்க, என் வீட்டை மறந்துடுவாங்க. அப்போ நான் ஜாலியாக தான் இருப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, என்ன நம்மளை விட்டுட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க விட்டுட்டாங்க. ஏய் நீ வேற மிச்சம், ஒரு 2000 ரூபாய் மிச்சம் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, விடிய காலில் மறுபடியும் திரும்பி வருவாங்க. ஐயோ நேற்று வந்து மறந்து. நம்ம என்ன நினச்சிட்டுப்போம், என்னை புறக்கணிச்சிட்டாங்க,
வாழ்க்கையில் என்ன அவங்க சிலர் அப்படி பண்ணுறோம். அவங்களுக்கு வேண்டாம் விடு, அவங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்களாம் இப்போ ரொம்ப பணம் படைச்சவங்களாயிட்டாங்க, கூப்பிட்டாக்கா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியே சிலரை புறக்கணித்துறோம். அதுபோல் ஆண்டவருடைய குணத்தில் ஒன்று, ரொம்ப சிலர்லாம் மேட்டிமையாக ஆனாங்களாம் அவங்கள புறக்கணிச்சிடுவார். சவுல்ன்ற ஒரு ராஜாவாக ஆக்குனார். கழுதையை தேடிக்கிட்டு போனவனை பிடிச்சி ராஜாவாக உட்கார வச்சார் ஆண்டவர் தான். ஆனால் அவனுக்குள்ளே வந்த மேட்டிமை பெருசான பொழுது அவனை தள்ளிட்டார். நீ ராஜாவாக இருக்க தகுதியே கிடையாது, போ. அதை நினச்சி பயந்துக்கிட்டு துக்கத்தோடு இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கத்தோடு கூட இருப்ப, எந்திரி அப்படி என்றால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவருடைய குணத்தில் பார்க்கும் பொழுது புறக்கணித்து தள்ளக்கூடிய ஒரு சிலரெல்லாம் வேண்டான்னே ஒதுக்கிடுவார். அந்த நிலைமை மிகவும் கொடுமையான நிலைமை. அவன் என்ன பண்ணான், கடைசி தள்ளப்பட்டவன் அவன் நார்மலாக சாகலை, கத்தியை நட்டு வச்சுட்டு அது மேலே அவனே விழுந்து செத்தான். அவ்வளோ கொடுமையாக இருந்தது அவன் மரணம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒருத்தன் திடீர் என்று ஓடி வருகிறான், ஆண்டவரே நான் பரலோகத்திற்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அவனை ஆண்டவர் சொல்கிறாரு, 10 கட்டளை உனக்கு இருக்குதுல்லப்பா, அதெல்லாம் கடைபிடி. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாதையாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்போது நீ அந்த பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அவன் நான் சொல்லுவான், நான் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கரெக்டாக வரணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உங்ககிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது. வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது அதுக்கு முன்னால் உங்ககிட்ட குறை இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவன் மீது அதிக அன்பு கூர்ந்தபடியினாலே ஆண்டவர் அவனை நோக்கி, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல காரியங்களை நான் ஆண்டவருக்கு திருப்தியாய் செய்து விடுகிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு காரணம் நம் மீது வைத்திருக்கிற அன்பு தான். அவன் மீது அதிக அன்பு கூர்ந்து அவனிடத்தில் சொன்னாராம், உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது, அந்த குறைவை நீ நிறைவாக்கு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் சில மனிதர்களுக்கு கடவுள் என்று தான் நாம் தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறோம், சாபத்தை கூட வைத்திருக்கிறார் சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில். காயின் ஆபேல் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். 2 பேரும் புறப்பட்டு வருகிறானுங்க ஆண்டவருக்கு காணிக்கை. ஒருத்தர் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், அவனுடைய மனதை பார்க்கிறார், அவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கோபம் அடைந்த அவன் தான் சகோதரனை கொலை செய்து விட்டான். அப்போது ஆண்டவர் அவனிடத்துல கேட்பார், அநியாயமாக அந்த ரத்தத்தை சிந்தனையில் இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்ப. நீ என்ன விதைச்சாலும் அது உனக்கு விளையாது. நீ விவசாயி தானே, நீ என்ன விதைக்கிறியோ அநியாயமாக அந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது பூமியிலிருந்து. நீ என்ன விதைச்சாலும் அது உனக்கு பலனை தராது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார். அவன் கதறி அழுவான். சொல்லுவாங்கல்ல, வரம் கேட்ட உடனே கடைசியில் தங்கத்தை போய் எதை தொட்டாலும் தங்கமாகணும். அவன் தொட்டதெல்லாம் அவன் சாப்பாட்டை தொடுவான், அவன் அது தங்கமாயிடுமா, சாப்பிடாமலே செத்து போயிடுவான். எல்லாம் தங்கமாகணும்னு வரம் கேட்டவன் குறித்து கதை கேட்டிருக்கிறோம். அதை போல அவன் விதைத்தால் அது பலனை தராது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது அவன் கதறி அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சாபத்தையும் சிலருக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அநியாயம் செய்கிறவர்களுடைய வாசலிலே பாவம் படுத்து கொண்டு இருக்கும் என்று தேவன் சாபத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அதையெல்லாம் மறந்துவிடும். இப்போது சொன்ன அவருடைய குணத்தை சொன்னேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது, ஆண்டவர் சிலரை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் எதற்காக பாராட்டுகிறார்? அவர் அப்படி ஆண்டவரிடத்தில் பாராட்டை பெற்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நான் ஒரு தாம்பரத்திலிருந்து ஒருத்தரை அழைத்து கொண்டு போனேன். அவர் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தார். நான் கொண்டு போயிட்டு என்ன பண்ணேன், பெரிய தூதர்ஷன் டைரக்டர்கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சேன். அவர் என்னப்பா சொல்ல, என்னண்ணா இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார்.
ஆண்டவரே பாராட்டின ஒரு மனிதன் இருப்பானே, ஆனால் அந்த மனிதன் எப்படி இருப்பான்? அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நமக்கு வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் எதற்காக பாராட்டினார்? அந்த வழியிலே நாமும் நடக்க பிரயாசப்பட வேண்டும். முதல் மனிதனா நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் இங்கே காணப்படுகிற அத்தனை ஜனத்திலேயும் உன்னை, தனியாக சொல்றார், உன்னை நீதிமானாக நான் பார்க்கிறேன். உன்னை நான் பாவியாக பார்க்கவில்லை, உன்னை நான் சண்டைக்காரனாக பார்க்கவில்லை, உன்னை நான் ஏமாற்றுக்காரனாக பார்க்கவில்லை, உன்னை நான் ஒரு வேசியாக பார்க்கவில்லை, உன்னை நீதிமானாக நான் காண்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே நீதிமான் என்று சொல்லி பெயர் பெற்றவன் இந்த நோவா. ஒரு பாராட்டு விழா நடத்தினால் ஏதோ எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்கன்னா, பாராட்டு விழா நடத்தப்படுறவன் என்ன பண்ண, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு 100-200 போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி இவருக்கு வெகுமதி கொடுப்பாங்க. கிஃப்டோடு தான் முடிப்பாங்க இல்லையா? என் மாமனார் கூட ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவரை பார்த்து நான் கேட்டேன், என்ன நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டீங்க, ஏதோ ஒரு பாராட்டு விழாலாம் நடத்துவாங்களே, ஏன்? நானே வேண்டான்னு சொல்லிட்டேன். நம்ம காசில் அவனுங்க தண்ணி வாங்கி அடிப்பானுங்க, நம்மக்கிட்ட வாங்குகிற காசில் தண்ணி வாங்கி குடிப்பானுங்க. நம்ம காசை எதுக்கு அவனுங்க தண்ணி கொடுத்து நம்ம அவனுங்களை பாவத்துக்குள்ளாக நடத்துறதுக்கு நம்ம காசை பயன்படுத்தணும்? அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பாராட்டு விழாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு வெகுமதி கிடைக்கிறோம், எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சில மனிதர்களை பாராட்டுகிறார். பாராட்டுகிற மனிதனை ஏதாயிலும் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? இந்த நோவாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார். இந்த பூமியில் உள்ள எல்லாரிலும் உன்னை நீதிமானாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் அழிச்ச பொழுது அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார். நீயும் உன் குடும்பமும் இந்த பேழைக்குள்ளே போய் பிழைத்து கொள்ளுங்கள், இனி உங்கள் சந்ததி தான் இந்த பூமியிலே. இப்போ நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே நேரடி நோவாவினுடைய சந்ததி தான். அவனுக்கு 3 பிள்ளைகள், ஒருத்தன் வடக்க போனான், ஒருத்தன் தெற்க போனான், ஒருத்தன் மேற்க போனான். பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருக்கிறேன், பைபிள் ஸ்டடி வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எந்த பிள்ளை இந்தியா பக்கமாக வந்தான் அவனுடைய பாரிசு தான் நாம் எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு வெகுமதியை பெற்றுக்கொண்டான். எல்லாரும் மரித்தாலும் அவனும் அவன் குடும்பமும் மரிக்காத அளவிற்கு தேவன் அவர்களை காப்பாற்றினார். ஒரு நீதிமானின் சந்ததி. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தோம் என்றால், அதை நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10:6. நீதிமானின் சிரசின் மேல் போதும், நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி வேதத்தில் படிக்கின்றோம். ஒரு மனிதன் நீதிமான் என்று இப்போது ஆண்டவருடைய வாயினாலே கேட்கப்படுகிறான். உன்னை ஒரு நீதிமானாக பார்க்கிறேன். ஆனால் இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, அந்த நீதிமான் அவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாய் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரியவங்க இடத்துல நின்னா என்ன பண்ணுவாங்க? தலை மேலே கையை வச்சு பிளஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க வயதில் மூத்தவர்களாக இருந்தால் அவர்கள் காலில் போய் விழுறாங்க. அவங்க எந்திரிச்சு உடனே என்ன பண்ணுவாங்க? தலை மேலே கையை வச்சு நல்லாரு. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், முதல் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நீதிமானையும் துன்மார்க்கனையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த நீதிமான் எப்படி இருப்பான் என்றால், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க நடப்பட்டிருப்பானா? நீர்க்கால்கள் ஓரமாய், தண்ணி இல்லாத இடத்துல இல்லை, திரளாய் தண்ணீர் ஓடுகிற அந்த ஓரத்தில் அவன் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடைசி வசனத்தை வாசியுங்கள். 1:6. கர்த்தர் அவனுடைய வழியையும் அறிந்திருக்கிறார். அவன் போகும் வழியெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செழித்து வளருவான். மரத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு செழுமையா இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பையன் பிறந்திருக்கான். ஆனால் அந்த வீட்டில் வச்ச மரம் ஒரு சாதா பப்பாளி மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொடி கொடியாக தொங்குச்சு, காய் இல்லாமல் போது இது ஆம்பளை மரம், வெட்டி போடு. ஆம்பளை மரம்னு ஆண் பிள்ளையை வெட்டி போட்டுருவாங்களா? ஒரு மரம் கனி கொடுக்கலனா அது ஆண் மரம், வெட்டி வீசுங்கள் என்று சொல்லி அந்த மரத்தை வெட்டுகிறார்கள். ஆனால் அவன் சிரசின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறதினாலே அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அந்த நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அவன் போகும் பாதைகள் எல்லாம் அவனுக்கு செவையாக்கப்படும். அப்படி இந்த நோவாவின் வாழ்வை தேவன் அற்புதமாய் மாற்றினார். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அவன் குடும்பத்தை காப்பாற்றினார். உலகமே அழிந்தாலும் அவனும் அவன் குடும்பத்தாரும் அழியாதபடி தேவன் காத்து கொண்டார். அதுதான் நீதிமானின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த உலகமே அழிந்தாலும், இந்த உலகமே கொள்ளை நோயினால் மரித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வராது. வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. யாருக்கு வேண்டுமானாலும் வரும், ஆனால் நீதிமானுக்கு ஒரு கேடு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அது. அவன் பூரண வயதுள்ளவனாய் தேவனிடத்தில் கடந்து போகக்கூடியவனாய் இருப்பான். அதுதான் நீதிமான் சிரசின் மேல் உள்ள ஆசீர்வாதங்கள். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல செழித்து காணப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவன் அவனை ஒரு தனி மனிதனை பாராட்டினார். நீதிமான் எப்படி இருப்பான், எப்படி வாழ்வான், எப்படி அவன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இரண்டாவதாய் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் பாராட்டப்படுவார்களாம். பாட்டு மட்டும் பாடுவேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய், அன்பு கூறுவேன். ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு கூட அன்பு கூறுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமை பொழுதும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் போகிறார். திடீரென்று சொல்லி ஒரு பரிசேயன், அவனுடைய பெயர் சீமோன், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? சாப்பிட்டு போங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நான் வரேன். தடுக்கலை, வருந்தி கூப்பிடுறானேன்னு போயிட்டார் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் அங்கே வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற ஒரு மோசமான பொம்பளை, அவ நேராக வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு அழுறா, தேம்பி தேம்பி அழுறா. கண்ணில் இருந்து தண்ணீராக வடியுது. அது எல்லாம் அவருடைய பாதத்தில் விழுது. தான் தலைமுடியை எடுத்து அதை துடைக்கிறா. அது மாத்திரமில்லாமல்
ஒரு விலை உயர்ந்த ஒரு பெர்ஃப்யூம் பரிமள தைலத்தை கொண்டு வரான். அதை உடைச்சி அவர் மேலே ஊத்து. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பரிசேயன் என்பவர்கள் பெரிய ஆட்கள். என்ன இவர் நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறேன், ஒரு மோசமான பொம்பளை உட்காந்து அது கூட தெரியாமல் இவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது, இங்கே வா, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால் கழுவுறதுக்கு. அந்த நாட்களில் வீடுகளுக்கு வந்தால் இப்போ எல்லாம் சொம்பேற்றுன்னு போய் தண்ணி குடிக்க கொடுக்குறீங்களா, அது போல் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கால் கழுவ தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நாளில் எல்லாரும் அவ்வளோ செருப்பு போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. கால் கழுவ தண்ணி கொடுப்பாங்க. நீ கால் கழுவ தண்ணி தரல, அவள் கண்ணீராலேயே என் காலை கழுவுறான். வர்றவங்களை என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அவள் வந்ததுலேருந்து என் பாதத்தை ஓயாமல் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ எனக்கு என் தலைக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை, ஆனால் அவள் பரிமள தைலத்தையே என் மீது வீசுகிறாள். உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டவரே என்றான். ஒருத்தனிடத்தில் ஆண்டவர் கதை சொல்கிறார், அவனுக்கு இன்னும் புரிய வைக்கிறார். ஒருத்தனிடத்தில் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான். 2 பேருக்குமே வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, நிர்வாகமே கிடையாது. 2 பேரும் கடனில் முழுகி இருக்கிறானுங்க. 500 வெள்ளிக்காசு வாங்கினவனும் முழுகி இருக்கான். இந்த சூழ்நிலையில் பார்த்த அந்த கடன் கொடுத்தவன் 2 பேரையும் மன்னிச்சு விட்டுட்டான். இப்போ சொல்லு, இதில் 2 பேரில் யார் அதிகமாக அவங்ககிட்ட அன்பு கூறுவாங்க? யார் அன்பு கூறுவாங்கன்னு அந்த பரிசேயன் இடத்துல கேட்ட பொழுது அந்த பரிசேயன் சொன்னான், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக. அவனை சொல்கிற, அவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அவள் பாவிதான், ஆனால் தன்னை உணர்ந்து வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். அறிக்கை செய்து வந்த தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். அவளை வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இதுதான் அவள் வாழ்க்கையில் கிடைத்த வெகுமதி. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்ன பண்ணாலாம்? அன்பு கூர்ந்தால். இதை பாராட்டுகிறார். ஒரு மனுஷனுடைய அன்பு தெரிந்துவிடும். இப்பெல்லாம் டிவியில் ஒரு விளம்பரம் வருது பாருங்க, போலியான ஸ்மைல், சிரிப்பு, உண்மையான ஒரு பிஸ்கெட் விளம்பரம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டில் நிற்குது, சும்மானாலும் எல்லாரையும் பார்த்து வெல்கம் வெல்கம். அந்த பொண்ணு போலியாக சிரிக்குது. அதுக்கப்புறம் அது டயர்டாக உக்காந்தவொடனே ஒரு பிஸ்கெட் எடுத்து அதை பார்த்தவொடனே சந்தோஷத்தில் சிரிக்குது. உண்மையான சிரிப்பு அது. உண்மையான அன்பு கூறுகிறவர்கள், உள்ளத்திலிருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். உதட்டளவில் நானும் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை கூட உண்மையான அன்பு யாரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, போதும், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவள் இத்தனை நாள் செய்த அத்தனை கடன்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். அது 2000 வருஷத்துக்கு முன்னால் 500 வெள்ளிக்காசு. இப்போ இருந்தால் எத்தனை இருக்கும்? 5000 கோடியாக இருக்கும். 5000 கோடி மன்னிச்சிட்டாங்கன்னா அவன் எகிரி குதிப்பான். ஏன்? அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அதை தான் சொல்றார். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்லுகிறார். எது அது? வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது வியாதியோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசங்களோ, வேற அப்படியே நிறுத்திட்டீங்க. ரோமர் வாசிப்போம், 8ஆம் அதிகாரம் 36 39 வரையில வாசிப்போம்.
ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். சில நேரத்தில் திடீரென்று ஒரு பண கஷ்டம் வந்துடுச்சுன்னா சர்ச்சைக்கு வர மாட்டோம். திடீரென்று ஒரு வியாதி நம்மை தாக்கினால் சபையில் இருக்க மாட்டோம். திடீரென்று குடும்பத்தில் பிரச்சனை என்றால் இருக்க மாட்டோம். வறுமை என்றால் இருக்க மாட்டோம். பட்டயம் என்றால் இருக்க மாட்டோம். சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான், தலையை வெட்டிடுவேன்னாக்கா அவ்வளோதான், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருப்போம். வருங்காரியங்கள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் என்ன? நீ கிறிஸ்தவன்னு சொன்னால் உனக்கு எல்லா சலுகையும் கட்டு, நீ எதிர்காலத்தில் நல்லாவே இருக்க மாட்ட, பரவாயில்ல. இப்போ அனுபவிக்கும் பரவாயில்லை. வியாதியா பரவாயில்ல, மரணமா பரவாயில்ல. எதுவும் இதுக்கும் அன்புக்கும் சம்பந்தமே இல்லை. நம்முடைய அன்பு ஆண்டவரை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் சைடில் வந்து வந்து போகும், இதுவும் மாறிக்கொண்டே போகும். வரும் போகும், வரும் போகும், இவைகள் எல்லாம் வந்து கொண்டே போகும். கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த எதுவும் நம்மை பிரிக்காது என்று சொல்லுகிறார். என்ன நடந்தாலும் சரி, அது உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ எது இருந்தாலும் சரி, என் அன்பு இயேசுவின் மேல் உள்ள அன்பு அது தனியாய் போய்கொண்டே இருக்கும். அவர்களை தேவன் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே கொடுமையான காரியத்தை செய்துதான் அந்த தைலத்தை வாங்கி இருப்பாள். அதை ஆண்டவருக்கென்று ஊற்றி போடுகிறாள். கண்ணீரால் அழுகிறாள். அவளுடைய பாதத்தை நனைக்கிறாள். இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் முழு அன்பை வெளிப்படுத்த காண்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இன்னொரு காரியம், விசுவாசம். எந்த மனிதர்களுக்குள் விசுவாசம் இருக்கிறதோ அந்த மனிதர்களை தேவன் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். முதல்ல எதை பார்த்தோம்? நீதிமானை தேவன் பாராட்டினார். இரண்டாவது எதை பார்த்தோம்? அன்பு கூறுகிறவர்களை தேவன் பாராட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது, யார் விசுவாசத்தோடு கூட இருக்கிறார்களோ தேவன் அவர்களை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். விசுவாசம் என்பது என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்க. தெரியாது, கண்ணுக்கே தெரியாது, நம்பவே முடியாது. ஆனால் நான் என் இயேசுவில் அதை நம்புவேன். அதுதான் விசுவாசம். கண்ணுக்கும் தெரியாது, நம்பவும் முடியாது. ஆனால் என் விசுவாசம், என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார், என் வேதனைகளை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அவரை மீது என் விசுவாசம் இருக்கிறது என்பதை விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் உள்ளவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். ஒரு நாள் ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு 12 வருஷமாய் இரத்தப்போக்கு, துர்நாற்றம் வீசும். ஆனால் அவள் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டாளாம். பெரிய வைத்தியர்களை எல்லாம் பார்த்து விட்டாள். அவளுடைய முயற்சி அவள் எடுக்காமல் இல்லை. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம்.
அவள் செய்ய வேண்டிய காரியத்தை அவள் செய்து விட்டாள். தன்னுடைய பணம் இருக்கிறது, ஐயோ செலவாயிடுமே. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த முறை நான் சிக்காயிட்டேன்னா என்ன ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போவாதீங்க, அப்படியே விட்ருங்க, நான் போயிடுறேன். ஏன்? ஏதாயிலும் பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகணும், அவனுங்க பிடுங்கிடுவானுங்க காசெல்லாம். 4 லட்சம் 5 லட்சம்னு பிடுங்கிடுவானுங்க. இருந்தால் இருக்கிறேன், போனால் போயிடுறேன், ஹாஸ்பிட்டல்லாம் என்னை தூக்கிட்டு போகாதீங்க. ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய முயற்சி எடுத்திருக்கிறாள். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அதற்காய் செலவழித்திருக்கா, முழுவதும் செலவழித்திருக்கா. எல்லா வைத்தியரையும் பார்த்திருக்கிறார், எங்கும் குணமாகல. 12 வருஷமாய் 12 வருடமாய் வியாதிப்பட்டவள் இப்போது ஒரு முடிவு எடுத்து விட்டாள். எந்திரித்தா. இயேசு போயிட்டு இருக்கிறார். கூட்டத்துக்குள்ளே நுழைந்தாள். மெதுவாக போயிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் போகும்போதே டிசைட் பண்ணிட்டு போகிறா, நான் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவேன்னு போல. அவள் சொல்லிட்டு போகிறா, போய் நான் அவர் வஸ்திரத்தை தான் தொடுவேன்னு சொல்லிட்டே போகிறா. போய் கூட்டத்துக்குள்ளே போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு விட்டாள். அவர் சடால்னு திரும்புகிறார், யார் என்னை தொட்டது? சீஷர்கள், ஆண்டவரே இதெல்லாம் நியாயமா? இவ்வளோ கூட்டம் உங்கள் பின் தொடர்ந்து வருது, இல்லை யார் தொட்டாங்கன்னு கேட்டால் எப்படி நாங்கள் இது பண்ணுவோம்? இல்லை, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. இதை அறிந்த அவள், ஐயோ உண்மை வெளிப்பட்டுடுச்சு, அவர் அந்த இடத்த விட்டு போகலை, திரும்பி நிற்கிறார், யாருன்னு பார்த்துட்டு தான் போகணும்னு நிற்கிறாருன்றதுக்காக என்ன பண்ணாலாம், பயந்து கூட்டத்தை விட்டு வெளியில் வந்தாலாம். வாசிக்கலாம். லூக்கா மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்போ ஒரு கிஃப்டும் கொடுக்கிறார், கூட சமாதானத்தை கொடுக்கிறார். இவ்வளவு நாள் வேதனை அனுபவித்தாலே இனி வேதனை இருக்காது, இனி கஷ்டம் இருக்காது, இனி கவலை இருக்காது. எங்க இதை சொல்லுவாங்க? மறிச்சிட்டு குழியில் இறக்கிறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, இனி இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை அவருக்கு, இனி பாடு இல்லை, கண்ணீர் இல்லை, அவர் ஆண்டவரோடு போயிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வாழ்கின்ற காலத்திலேயே நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போமே, ஆனால் நீ சமாதானத்தோடு கூட இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எதுவும் உன்னை மேற்கொள்ளாது, விசுவாசம் உள்ளவரால் அனைத்தும் ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்து போய் என்று சொன்னால் அதுவும் கேட்குமா? அந்த அளவு விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு. அந்த விசுவாசம் இந்த சாதாரண நோய் பிடித்த ஒரு பெண்ணிடத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் அவளை சுகமாக்கின தேவன், அவளை விடுதலையாக்கின தேவன், சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வாழ்க்கையில் எத்தனையோ கண்ணீர்களை நாம் அனுபவித்திருக்கலாம், கவலைகளை அனுபவித்திருக்கலாம், வியாதி நம்மை விட்டு நீங்காமல் இருந்திருக்கலாம். ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஒரு விசை ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைப்போம். இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை வைத்து நான் வாழ விரும்புகிறேன். என் விசுவாசம், ஒருவேளை நீங்கள் வேதம் சொல்லு, நீங்கள் விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் போராடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுங்க. இன்னும் அடுக்குமொழி வசனங்கள் தேவையில்லை. எப்படி பேசுகிறோமோ அப்படியே ஆண்டவரிடத்தில் பேச, ஆண்டவரே நீங்கள் நாங்கள் கொடுக்கணும், ஆண்டவரை நீங்கள் இப்படி செய்யணும், ஆண்டவரை அப்படியே நேரடியான வார்த்தைகளை பேசுங்க. இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும் என்பதில்லை. ஜபத்தை நீங்களும் நானும் அவரும் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட பேசுங்க. அப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறவர்கள் பாராட்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை உங்களிலே விளங்கும், கர்த்தருடைய மகிமை உங்களை நோக்கி கடந்து வரும். அது பாராட்டுக்குரியதாய் மாறிப்போனது. அந்த விசுவாசம், அந்த வஸ்திரத்தில் என்ன இருக்கிறது, அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுதே ஒரு வல்லமை கடந்து வந்து விட்டது. அது அவ்விதமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது எது பாராட்டப்பட்டது என்றால், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே தாறுமாறாக இருந்தது.
ஆனால் 40 வருஷம் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தில் அவங்க சரியா இல்லை. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார், 40 வருஷம் உங்களை நடத்தி வந்தனே, உங்ககிட்ட எப்பயாச்சும் நான் காணிக்க கேட்டிருப்பேனா? நீங்கள் எப்பயா எனக்கு காணிக்க கொண்டாந்தீங்களா? ஆபேல், வாசிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் பிரியமில்லை. ஆமோஸ் 5:25. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீங்களா? காணிக்கை எடுத்தனா? நான் ஆண்டவர் கேட்குறார், காணிக்கை கொண்டு வர சொன்னா? 40 வருஷம் வந்தீங்களே, ₹1 நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? உங்கள் சாப்பாடு முதல் கொண்டு, உங்கள் வஸ்திரம் முதல் கொண்டு, உங்கள் பாதரட்சை முதல் கொண்டு அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி வந்தேன். உங்கள் 40 வருடம் உங்கள் வஸ்திரம் பழுதாகியும் போகவில்லை, உங்கள் பாதரட்சைகள் தேய்ந்தும் போகவில்லை, வானத்து மன்னாவால் உங்களை போஷித்தேன். ஆனால் நீங்கள் கிட்ட இருந்து எதாவது காணிக்க கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் விடலை. என்ன சொன்னார் என்றால், தன்னுடைய ஆசாரிகளை அழைத்து சொன்னார், ஆனால் எவன் மனப்பூர்வமாக கொடுக்குறானோ அவன்கிட்ட காணிக்கையை வாங்குன்றார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கு. உற்சாகமா, மனப்பூர்வமா, ஏதோ கடமைக்காக ஐயோ போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணோம், ஒரு ₹100 ₹50 எடுத்துகிட்டு போனோம்ப்பா, காணிக்கை எடுப்பாங்கப்பா. அப்படியா? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் காணிக்கை வாங்கு, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் காணிக்கை வாங்கு. இது பழைய ஏற்பாட்டின் காலம். அவர்களை பார்த்து கேட்டார், 40 வருஷம் உங்ககிட்ட ஏதாவது காணிக்கை கேட்டனா? நீ கஷ்டப்படுற எனக்கு தெரியும், நீ வேதனைப்படுற எனக்கு தெரியும், உன் கஷ்டம் என்ன என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிறார். ஒரு அம்மா வந்து காணிக்கை போடுது. எவ்வளோ போட்டா பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை அப்படியே பாராட்டினாராம். எவ்வளோ தெரியுமா போட்டா? எவ்வளோ போட்டா? 2 காசு போட்டாலாம். வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது ஐஸ்வர்யவான்கள் திரளாய் அந்த காணிக்கை பெட்டியில் கொண்டாந்து போடுறாங்களாம் ஆண்டவருக்கு முன்பதாக. ஆனால் இந்த ஏழை 2 காசு கொண்டாந்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களாம் தங்களுக்கு இருக்கிறதான நிறைவிலிருந்து கொண்டு வந்து போடுகிறார்கள். அவளோ தன்னுடைய வறுமையிலிருந்து அடுத்த வேலைக்கே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் அவள் ஆண்டவருக்கு செலுத்தினாளாம். ஆண்டவர் அந்த தான் பார்க்குறார், அந்த மனசை தான் பார்க்குறார். உற்சாகமாய் ஆண்டவருக்கு காணிக்கை நேரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறதிலே தேவன் பாராட்டுகிறத. அப்படி ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கும் பொழுது அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன். நினைச்சேன் அப்படியே சொல்லுவீங்க, அப்படியே சொல்லிட்டு. சிறுக விதைக்கிறோம் பெருக அறுப்பானா? எங்கே இருக்கு அப்படி பைபிளில்? நம்ம அதுக்குன்னே அந்த கொஸ்டினை கடைசியாக வச்சுருந்தேன், கடைசியாக கேட்கலாம் அப்படி. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான் அறுப்பான், பெருக விதைக்கிறவன்
பெருக அறுப்பான். ஒரு மூட்டை போட்டுட்டு நீ 10 மூட்டை எதிர்பார்ப்பது எப்படி? 10 மூட்டை போட்டவன் அப்போ அவனுக்கு என்ன ஆகிறது? சிறுக ஒரு மூட்டை விதைச்சனா அதுக்கான அளவை தான் நீ அறுக்க முடியும். 10 மூட்டை போட்டவன் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியும். சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது ஆண்டவருடைய காரியம். ஆண்டவருக்கு எந்த நாம் எந்த அளவின்படி அடக்கிறோமோ அந்த அளவின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்க. அதுக்கு தான் முதல்ல அப்படி சொல்லி அப்படி வந்தேன். கொஞ்சம் கொடுத்தின ஆண்டவர் உன்னை நிறைய ஆசீர்வதிப்பார். சிறுக விதைக்கிறவன் பெருக ஆசீர்வதிப்பான்னு நீங்கள் சொல்லி வசனம் என்ன சொல்லுது? சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான். கர்த்தரிடத்தில் பாராட்டு பெற்ற அந்த ஏழை விதவையைப் போல அவர் அவர் ஒன்றும் காணிக்க கொடுக்கலன்னா அவர் ஒன்றும் தப்பாகவே நான் 40 வருஷம் அதான் சொல்கிறேன், 40 வருஷம் உங்ககிட்ட காணிக்க கேட்டேன்னான்னு கேட்டார் இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க நிலைமை தெரியும். ஊரை விட்டு, காட்டை விட்டு, தேசத்தை விட்டு, மக்களை விட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன போய் காணிக்க வாங்குறது? ஆனால் இருக்கும் பொழுது மனப்பூர்வமாக எவன் கொடுக்குறானோ, உற்சாகமாக எவன் கொடுக்குறானோ அவங்ககிட்ட காணிக்கையை வாங்கும். இருக்கும்போது ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க பழக வேண்டும். அப்பொழுது ஊழியங்கள் வளரும். அல்லேலூயா. அப்படி செய்கிற நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் பாராட்டு பெற வேண்டும். 4 காரியங்கள் சொன்னேன். 4 காரியங்கள் சொல்லுங்க. முதல் காரியம் யார் பாராட்ட பெற்றது? நீதிமான் பாராட்ட பெற்றான். 2வது அன்பு, யார் ஒருவன் அன்பு கூறுகிறானோ தேவனிடத்தில் அவன் பாராட்டை பெற்றான். 3வது யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் பாராட்ட பெற்றார்கள். 4வது யார் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அவர்கள் பாராட்டு பெற்றார்கள். நாம் ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்டதான பாராட்டை பெறப்போகிறோம்? உண்மையும் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தவனே, உண்மையும் உள்ள உத்தமமான ஊழியக்காரனே, வா என் சந்தோஷத்தில் பிரவேசி. கொஞ்சத்தை கொடுத்தாலும் அதில் உண்மையோடு கூட இருக்க வேண்டும். கொஞ்சம்தான் என் வாழ்க்கை, அது ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சமாயிருந்தாலும் என் ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது சிறுக விதைக்கிறவன் சிறுக அது அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொன்னதை போல அளவு அவருக்கு தெரியும். இது எந்த நிலைமையிலிருந்து கொடுக்குது. கோடீஸ்வரன் 1 கோடி கொடுத்தா கூட அவனுக்கு கணக்கில் தெரியாது. ஏழை 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது பெரிய விஷயம்தான். அவருக்கு அந்த லெவல் தெரியும். அவர்களுக்கேற்ற அளவின்படி தேவன் அளக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பாராட்டை பெற வேண்டும். இந்த கால வேளையில் ஆண்டவர் பாராட்டின மனிதர்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நமக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது, நமக்குள்ளே தேவனிடத்தில் இருக்க இன்னும் அன்பை கூர்ந்து ஆண்டவரிடத்தில் நெருங்கி போவதற்கு, அந்த லெவலில் நீதிமான் என்கின்ற லெவலில் நாம் அடைவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு லெவலாக போவோம். ஒவ்வொரு லெவலாய் நாம் போகும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயம் பாராட்டி அந்த எஜமானுடைய சந்தோஷத்தில் நம்மளை அடைப்பார். தலைகளை வணங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனையா. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கூட தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எதுவும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அந்த அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. அவைகள் வரும் போகும், வரும் காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாச மோசமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படியே வாழ்ந்தவர் அந்த மனிதர், அப்படியே வாழ்ந்த மனிதர் அவர். எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து மரணத்தின் கட்டுகள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு இருந்த பொழுது, தலை வெட்டப்படுகின்ற சூழ்நிலை இருந்த பொழுதும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை, இவைகள் எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. நான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி தன்னுடைய அன்பை தன்னுடைய ஊழியத்தின் மூலமாய் வெளிப்படுத்தின தேவதாசன் அவர். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த மனிதன் தேடி வந்தது தான். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியார்களை தேடி வந்தார். அந்த மக்களுக்காய் சுவிசேஷத்தை அவர்கள் மேல் வைத்த அன்பு பெரிதாய் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் நம் மீது நம்மை பாராட்டும்படி ஆண்டவருக்காய் எதை ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழும்பி Praise the Lord. Hallelujah. நாம் இருக்கிற இடங்களுக்கு அப்படியே கண்களை மூடுவோமாய். கேட்ட வசனத்தின்படி நீதிமான் கர்த்தரால் பாராட்டப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களில் நீதிமானாய் இருந்தோம் என்றால் நம் கர்த்தர் கண்களில் பாராட்டை பெறுவோம். அந்த நிச்சயத்தோடு கர்த்தரை நாம் உயர்த்துவோமா? என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை உயர்த்துவேன். கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவமான தேவன். அவர் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை விரிவாய் திறங்க பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாய்களை திறப்போமா? அவர் நன்மையால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். Thank you Jesus. பாவை துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Father. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் பரிசுத்த தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் மகிமையின் தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் வல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. மகிமையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, hallelujah, 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 hallelujah. Thank you Jesus.
கர்த்தரே நமக்கு வழியாய் இருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய பாதத்தை கர்த்தர் நமக்கு காட்ட வல்லவர். அவர் நான் என்ன பாதையில் செல்லணும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. சொல்லுவோமா? அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அடைக்கலமே உமதடிமை நானே, ஆட்பரித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரை உம் செயல்கள் பெரியவைகளை, சுத்தரை உம் செயல்கள், கர்த்தரை உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரை உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரை உன்னாயங்கள் என்று நிறைத்த பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான், ஓ கர்த்தர் நீ செய்த நன்மைகளை என்ன என்றும் பொறித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்ன என்றும் பொறித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொண்டரே. நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொண்டரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான், கர்த்தர் நீ செய்த நன்மைகளை ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் சேரம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, ஓ மகிழ்வனின் பாசம் பெரிதே. ஓ
ஓ மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எம்பிடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த துதி ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும், பரிசாக தேவன் அழிவார். பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும், பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த ஆமென். எஸ் ஆகாய விண்மீனாய் அவர் சேனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சொன்னாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. ஓ என்ன இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. சொல்லுமா, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா இயேசு என் பரிகாரி. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய பரிகாரி. என் ஜீவிய பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய சொல்லோ, என் ஜீவிய நாளெல்லாம் அவரே என் பரிகாரியா இருக்கிற கர்த்தர். என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் ஆரி அணிஞ்சம் மாறீரோம். அருவி வேளையில் ஆரி அணிஞ்சம் மாறீரோம்.
தகப்பனை உலகிலே எங்கேயும் கத்திகள் மறந்து. ஆமென். என்கிறோ ஆமென். ஆமென். Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நம்ம இரக்கம் பாராட்டி தயவு கிருபையை சூழ்ந்திருக்கிறார். கர்த்தர் அவர் இப்பொழுது தாங்கியபடினால் கர்த்தருடைய கரமோடு இருந்தது. ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தரென எழுதோ, என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தரென எழுதோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் தொழிற்கீழும் சுத்த ஜோதியே வேளையில் பாரீரணிந்த மாறியோ ஆரோவே வேளையில் பாரீரணிந்த மாறியோ ஆரோவே வேளையில் பாரீரணிந்த மாறியோ. இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு ஒரு துணை உண்டு. அது கர்த்தரிடத்தில் அந்த துணை வரும். நீங்கள் உள்ளே பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் உணர்ந்து பாருங்கள், இதோ என் தேவன் கூட நடக்கிறார் என்று, என் தேவனோடு இருக்கிறார் என்று. நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எனக்கு பலனாய் நின்று எனக்கு ஜீவனை தந்து எனக்கு தயவும் பாராட்டி இருக்கிறார் அல்லவா? பரிசுத்த கூட்டம் நடுவில் கொடுத்தீரும் சுத்த ஜோதியே ஆரோவே வேளையில் பாரீரணிஞ்ச மாறியோ ஆரோவியம் வேளையும். Thank you Lord. Thank you Father for everything Lord. ஆண்டவரே எல்லாவற்றுக்காக நன்றி தகப்பனே. நீ செய்த நன்மைக்காக, நீ செய்த இரக்கத்திற்காக, நீ செய்த தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவெளியில கர்த்தரை நோக்கி துதிப்போமா. ஷதரவாரி கரவரவரவரவரவரவரவா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவர் இரக்கம் செய்கிற தேவன் அவர். Hallelujah, 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 hallelujah. Yes, 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 yes. அவர் உங்களை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நாம் போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது அல்லவா? Hallelujah, hallelujah, hallelujah. தேவையை அறிந்து அதை செய்கிற தேவன் அவர். ஆமென், 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 ஆமென். Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. பாமே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்வாரானால் அது நிறைவாய் இருக்கும். வேதத்தில் ஒரு பகுதியை நாம் இப்படி வாசிக்கிறோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உம் வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் வலை கிளியத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருக்கு தந்தார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்வோம் என்றால் அதே போல நம்முடைய வலைகள் கிளியத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த கால வேளையில கர்த்தரை நாம் நோக்கி ஸ்தோத்தரிப்போமா. அவர் என்னை காக்கும்படி தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா அநேக நாடுகளில் 2 நாடுகள் 3 நாடுகள் பிரச்சனையோடு கூட இருக்கு, சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. உலக வார் வந்துரும்னு பயப்படுறாங்க. அநேக விபத்துகள். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறார். தயவை பாராட்டி இருக்கிறார், கிருபையினால தந்திருக்கிறார். எத்தனையோ விபத்துங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் நல்லவர் அல்லவா, என் தேவன் வல்லவர் அல்லவா. நான் என் சாட்சியை உங்களோட சொன்னேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து சிக்கியிருப்போம், நானும் போதகரும் பின்னாடி இருந்த ஜோசப் பாஸ்டரும். இன்னைக்கு அந்த விபத்து அன்னைக்கு ஆயிருந்தா இன்னைக்கு நான் நின்றுக்க மாட்டேன். ஒரு இமை பொழுதுல கர்த்தர் அந்த காரை இப்படி திருப்பி விட்டார். அன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அந்த விபத்துகளிலிருந்து எங்களை தப்பிக்க வைத்தார். இன்றைக்கு ஜீவனோடு நிற்கிறேனா, அது கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை. கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை. இன்னும் உன்னை கொண்டு நான் அநேக காரியங்களை செய்ய போறேன்னு கர்த்தர் என்னோடு பேசின காரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதை உங்கள் கண்கள் காணட்டும். விசுவாசிங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டார். அதை செய்ய முடிக்கவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில் நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நீதிமானை வெட்கமடைய செய்ய மாட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களில் நீதிமானாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார் அல்லவா. நாமும் அதுக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. இம்மட்டும் தேவன் நம்மோடு இருந்து வெளியா தேவனை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.